பணியிடத்தில் பெண்கள் திறனதிகாரம் பெறுவதற்கு உதவும் இவால்வு செயல்தளம் அறிமுகம் விழா. தொழில்முறை ரீதியாக பணியாற்றும் பெண்களுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற மனநலம் மற்றும் நல வாழ்விற்கான செயல்தளமான இவால்வ் அதன் அறிமுகம் விழா நேற்று சென்னையில் காக்னிசன்ட் நிறுவனத்தின் முன்னாள் துணைத் தலைவரும் நாஸ்காம் அமைப்பின் முன்னாள் தலைவருமான சந்திரசேகரன் தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக விஐடி பல்கலைக்கழகத்தின் அறங்காவலரும் இயக்குநருமான டாக்டர் சந்தியா பெண்டா ரெட்டி கலந்து கொண்டார். விழாவில் பெண்களின் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை பணி சார்ந்த வளர்ச்சிக்கு ஆதரவளிக்கின்ற பணி அமைவிடங்களை உருவாக்குவது குறித்து பல்வேறு நிபுணர்கள் பங்கேற்ற குழு விவாதம் நடைபெற்றது. இந்த விவாதத்தில் வாழ்க்கை பயிற்சியாளர் சுலபா சந்தோஷ், விஐடி பல்கலைக்கழக இயக்குநர் டாக்டர் சந்தியா பெண்டா ரெட்டி, மருத்துவ ஊட்டச்சத்து நிபுணர் ஷைனி சுரேந்திரன், நாஸ்காம் முன்னாள் தலைவர் சந்திரசேகரன், உளவியல் நிபுணர் டாக்டர் ஸ்ரீவித்யா, முதலீட்டாளரும் மருத்துவ சிகிச்சையாளருமான ஸ்ருதி வீரவள்ளி ஆகியோர் கலந்து கொண்டு பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பு குறித்தும் அவர்களின் சம வாய்ப்பு மற்றும் மேம்பாடு குறித்தும் கலந்துரையாடினர். அதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த சாதனையாளர்களுக்கு இவால்வ் அவார்ட்ஸ் 2024 என்ற விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மதுபோதைக்கு அடிமையானவர்களை மறுவாழ்வு அளித்த டாக்டர் சாந்தி ரங்கநாதன் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் சதுரங்கத்தில் 2 இளம் மேதைகளை உருவாக்கிய தாய் நாகலட்சுமி ரமேஷ் பாபு அவர்களுக்கும், கல்வியில் தொழில்நுட்பத்தை உருவாக்கிய பெருநிறுவனம் நடத்தி வரும் ஸ்ரீமதி சிவசங்கர் அவர்களுக்கும், சிறந்த மனநல சீர்திருத்தவாதியும் குழந்தைகள் உரிமையியல் மற்றும் உளவியல் ஆலோசகருமான எரிண்டா ஷா, ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வழிகாட்டும் ஆலோசகர் சௌமியா மோனி அவர்களுக்கும், ப்ராடக்ட் புத்தாக்க துறையின் சாதனையாளர் ராஜலட்சுமி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும், பாராலிம்பிக் சாம்பியன் மாதவி லதா அவர்களுக்கும் பெண் சாதனையாளர்கள் விருது வழங்கி கௌரவித்தனர்.